தூக்கம் வருதுடா, வாங்கடா போய் தூங்கலாம். கடைசியா ஒரே பாட்டு. ஏழ்மைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. மானோ ரோஷம்லாம் டீல விட்டாச்சிடா, பிளாஸ்டிக்கும் கூட மாடி போயாச்சிடா. உள்ள சொல்லாம உள்ள அழுகுறேன்டா, வெள்ள மனசெல்லாம் இங்க எனக்கு இல்லடா. டேய் போதும்டா, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம், தூக்கம் வருதுடா. ஏய் ஆமாண்டா, போகலாம். நானும் என்னோடய ஸ்கிரிப்ட் எழுத முடிக்கணும், போகலாமா? டேய் இன்னுமாடா எழுதிட்டு இருக்க, சீக்கிரம் எழுதி முடிடா. நீ எப்போ பெரிய ஆளாக வருது, நாங்கள் எப்போ ஸ்டேட்டஸ் போட்டு என் உயிர் நண்பன் பெரிய ஆளாட்டேன்னு சொல்கிறது. சரிடா சீக்கிரமாக பண்ணிடலாம். சரி கிளம்பலாமா? காலைல பார்த்துக்கலாம், எது வந்தாலும் போகலாமா? ம். ஹேய், இந்த நேரத்தில் எங்கடா கிளம்பிட்டா? அர்ஜென்ட்டாக ஊருக்கு போனேன்டா, அதான்டா கிளம்பிட்டேன். இந்த நேரத்தில் கிளம்புற மாதிரி அப்படின்னா உனக்கு அர்ஜென்ட்டு? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைடா, அதான் கிளம்பிட்டேன்டா. ஓ அப்படியா, சரிடா பார்த்து போ. போயிட்டு கால் பண்ணுறா. சரிடா, நான் கிளம்புறேன்டா, பாய்டா. ஓகேடா. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகுஜி. தனியா இருக்க யாரு அம்மா இருக்கு ஜி. உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். அண்ணா அண்ணா வாங்கடா வாங்கடா, ரொம்ப நாளா மாட்டிட்டு இருக்கேண்ணா. அப்படிதாண்ணா, வந்துட்டீங்கண்ணா வாடா.
அப்பனே விநாயகா, சி முருகா, இந்த ரூமில் யாரை பாஸ் ஆகுறே இல்லையோ என்னை பாஸ் ஆக்கி விட்டுரு, அதுக்கான வழியை கொடு. இவனோட பேரஞ்சு மாதிரி உட்காந்துருக்கான். இல்லை மச்சான், நம்ம ஹாஸ்டலில் நம்ம தாண்டி வேறு எதுவும் இருக்கோ அப்படின்னு தோணுதுடா. ஏதோ ஒன்றா பேய் பிசாசா? அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாது, பட் அப்படிதான். டேய் மச்சான், நீ எப்போ பாரு சினிமா பேய் கதை இதை பற்றி யோசிக்கிறல, அதனால தான் உங்களுக்கு தோணுது. டேய், அதுக்கும் நிஜத்துக்கு வித்தியாசம் இல்லையாடா? சரி விட்றா, இனிமேல் இதை பற்றி யாரும் பேச வேணாம். சார் என்ன பண்ணுறீங்க? சாமி கும்பிட்றேன். மூதேவி, முருகர் ஃபோட்டோ அங்கே இருக்குது, இது பூஜா ஆக்டே. சாரி மேடம். ஏய், இப்போ தாண்டி ஹாஸ்டலுக்கு வந்தேன். காலையில் சரியா? இப்போ தான் ஊர்லேருந்து வரியா? ஆமாண்ணா. அதுக்கு இந்த நேரத்தில் தான் வருவியாடா? முக்கியமான வேலை ஒன்றுண்ணா, அதான் இப்பயே கிளம்பி வந்துட்டேன். என்ன முக்கியமான வேலையோ? சரிடா, டைம் ஆகுது பாரு, போய் தூங்கு. சரிண்ணா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நானே தூங்கிடுறேண்ணா. போனவன் இன்னும் வரல. ஜூலியா, விக்கி, என்னாச்சு? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக வர கூட்டின?
என்னாச்சு? டேய் மச்சான் நம்ம ஜூனியர் ஒருத்தன் என்னடா? என்னடா தோ இப்படி தானே பார்த்தேன் கண் முன்னாடி. அங்க தோ இப்படி தாண்டா பார்த்தேன். இப்படி தான் போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மச்சான் அங்க வி வி ஒரு வேல் அப்படின்னா என்னடா? அடுத்து அவன் யாரை கொல்ல போகிறானோ அது கணக்கில் கூப்பிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். இது பியா இல்லை மூணா? பி மாதிரி தெரியுது, மூணு மாதிரி தெரியுது. டேய் நீ வேற ஏன்டா சும்மா குழப்பிட்டு. மச்சான் நம்ம இங்கே இருக்கிறது சரியா பல்லடா. போய் தூங்கலாம். ஏதோ வந்தாங்க காலைல பார்த்து நல்லவாடா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மாணவர் விடுதியில் கல்லூரி மாணவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையாளியை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர விசாரணை முடியும் வரை விடுதி மாணவர்கள் வெளியில் செல்ல மறுப்பு. இதனால் அப்பகுதியிலேயே அச்சத்துடன் கூடிய பரபரப்பு பார்த்துருக்காங்க. என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு பயந்ததே இல்லைடா. நீ மட்டுமா? எங்களுக்கும் பயமாக தான் இருக்கு ரூம் விட்டு வெளில போகிறதுக்கு. யாருக்குமே எதுவுமே புரியலடா. திடீர்னு ஹாஸ்டலில் சைக்கோ மாதிரி ஒருத்தன் வந்தான், கொலை பண்ணான், போலீஸ் வந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஹாஸ்டலில் நடக்கும்போது ஏதோ கனவுல இருக்க மாதிரி இருக்கு. டே அண்ணா, அப்பா கால் பண்ணாருமே, ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் சைலண்டில் இருக்குடா, அதான் பார்க்கல. டே எப்பா நடந்தது எதனா வீட்டில் சொல்லிட போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதான்டா கரெக்டு. டே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம்டா. சொன்னால் பயந்துருவாங்க. அப்புறம் எப்பவும் போல இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிங்கடா. டேய் சிவா, என்னடா போலீஸ் சொன்னாங்களே, ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? பசங்க எல்லாரையும் விசாரித்தாங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா செக் பண்ணாங்க. அப்போ அதில் ஏதாவது தெரிஞ்சிருக்குமே. எங்கடா ஹாஸ்டலில் இருக்கிறதே 6 கேமரா, அதில் 5 கேமரா 2-3 மாதமாக ஒர்க் ஆகலை. ஒன்றே ஒன்று தான் ஒர்க் ஆகுது, அதுவும் ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்கே அந்த கேமரா தான். தெரியாத ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி வெளியால் யாரும் உள்ளே வரலன்னு சொல்லிட்டாங்க. இறந்தவனுடைய மொபைல் கிடச்சா இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னாங்க. மச்சான் அது அந்த ஃபோன் என்கிட்ட தான்டா இருக்குது. டேய் நீ ஏன்டா இருக்க? முன்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு. இல்லைடா, ஏதாவது அந்த ஃபோனில் க்ளூ கிடைக்குமாங்கலாம். டேய் அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ ஒன்றும் கிழிக்க வேணாம். உங்கள் சினிமா பற்றி தான் இதில் காட்டாங்க. மூட்டு வேலையை இருப்பாங்க. எத்தனை படத்தில் பார்த்துருப்பேன். போலீஸ் தீவிரமாக தேடுறமே தேடுவாங்க, 2 நாள் 3 நாள் தேடுறமே தேடிட்டு அப்புறம் தற்கொலை அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. டே செத்து போனவன் நம்மள ஒருத்தான்டா. நாளைக்கு உனக்கு அப்படி நடந்தா இல்லை எனக்கு? டேய் உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைனா விட்டுற, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, என்ன பண்ணுறியோ பண்ணு, அவன் கூட இருக்கா. சிவா
என்னடா மச்சான், ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? மச்சான், அவன் கடைசியாக அவனோட ஆளுகிட்ட தான்டா சேட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு விடாமல் இவனை சென்னைக்கு வா 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 உன்னை பார்க்கணும் உடனே அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுக்கிறான். ஏன் அப்படி ஃபோர்ஸ் பண்ணணும்? அதுவும் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன். அம்மா, நான் விக்கியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், ஹாஸ்டல் மேட்டு. நேத்தியாமல் அவனை ஃபோர்ஸ் பண்ணி சென்னைக்கு வா 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 அவனை பார்க்கணும் அப்படின்னு வர வச்ச. நீ எதுவும் சொல்லியா? அப்போ யார் சொல்லியா அவன் தான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ கூப்பிட்றேன். இன்னும் தப்பாக இருக்கே. இவனா? ஹலோ, சொல்கிறா? கீழே இங்கே வரான். அப்படியே கொஞ்சம் கீழே பாரு. அடப்பாவி, இருக்கிற பிரச்சனையில் இப்போ வேற. வாடா வாடா. இதோ வரண்டா இருடா. மச்சான், அவன் சொல்கிறான் பண்ணலாமான்னு பாரு. யார் கொலை பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறத விட அடுத்தவன் யாரை கொலை பண்ண போகிறான்னு கண்டுபிடிக்கிறான்ல. நானும் யோசிச்சேன்டா, பேசாமல் அவன் கொடுத்துட்டு போன க்ளூ வச்சு அடுத்தவன் யாரை கொல்ல போகிறான்றதை கண்டுபிடிச்சி நாம தான் காப்பாற்றணும். மச்சான், அதில் வீன்றது சாக போகிறனோட நேமோட ஃபஸ்ட் லெட்டராக இருக்கலாம். அப்படி இல்லைனா சாக போகிறவனோட இனிஷியலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சாக போகிறவனுக்கும் இந்த வீன்ற லெட்டருக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் கண்டிப்பாக இருக்கலாம்டா. அப்போ இந்த வேலு வந்து அவனுக்கும் சாமிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். உதாரணத்துக்கு அவனோட பேர் சாமி பேராக இருக்கலாம், இல்லை அவன் ஒரு தீவிர பக்தனாக இருக்கலாம், இல்லை அவன் ஒரு கோயில் பூசாரியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று. ஆனால் அவனுக்கும் சாமியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருந்தே ஆகணும். மச்சான், நீ என்ன பண்ணுற? நம்ம ஹாஸ்டலில் ஒட்டுமொத்த பசங்களோட நேம் லிஸ்ட்டு கொண்டு வாடா, அர்ஜென்ட்டாக கொண்டு வாடா. ஓகேடா. சொல்லு. டேய், இங்கே என்ன தானே நடக்குது? எதனா சொல்லுங்களாண்டா. கொலை நடந்தது. இப்போ என்ன அதை கண்டுபிடிக்கணுமா? என்னது கொலையா? மச்சான், இந்த லிஸ்ட்டில் 4 பேர் வேல் அப்படின்ற சாமி பேரோடு இருக்காங்கடா. வேல்முருகன், ஞானவேல், முருகவேல், அப்புறம் சக்திவேல். இதில் முருகவேலுக்கும் பிபின்ற லெட்டருக்கும் எந்த விஷயமே மேட்ச் ஆகலை. ஆனால் மிச்சம் இருக்கிற 3 பேரோட அப்பா அம்மாவோட ஃபஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகுது. உதாரணத்துக்கு வேல்முருகனோட அப்பா நேம் வீரப்பன், அம்மா நேம் மோகன். ஏய், சூப்பரா மச்சான். உடனே எல்லாரும் ஊருக்கு அனுப்பி சேஃபாக இருக்க வைக்கணும்டா. கரெக்டா? போலீஸ் வந்து கேட்டால் நாம் தான் சமாளிக்கணும், அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரியலடா. ஆனால் ஏதோ நல்லது பண்ணுறீங்க மட்டும் சொல்லணும். நானும் உன் கூட இருப்பேன்டா. டேய், ஒன்றாவதுடா, பார்த்து போங்க. நான் சொல்கிறேன்ல, தைரியமாக கிளம்புங்க. சரிடா.
எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. இப்போ யாராக இருக்கும்? எங்கேயோ இடிக்குதே. அப்போ நம்ம யோசித்தது எல்லாமே தப்பா? சொல்லு. என்ன பண்ணுற? மணிகண்டனா? சாப்பிட்டேன். ஒரு நிமிஷம் லைனில் இரு. என்னடா பிஆர் இன்ஷியல்? ஏன்டா என் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்ரு ஏன் கேட்குற? உங்கள் நேம் மணிகண்டன் தானே, அப்புறம் எப்படி வி வரும்? என் ஃபுல் நேம் வீரமணிகண்டன். எல்லோரும் என்ன மணிகண்டன் கூப்பிடுவாங்க. ஏன்டா என்னாச்சு? இல்லைண்ணா, ஒரு வேளை ஏன் இவராக இருக்கக்கூடாது? இல்லை, வெறும் ஒரு குழு வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. வேற 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 நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஏன் இவராக இருக்கக்கூடாது? இவராக இருக்கணும்னா அப்போ அந்த பி எங்கே இருக்கு? இது பியா இல்லை மூணா? பி மாதிரி தெரியுது, மூணு மாதிரி தெரியுது. அப்போ அது ஒரு வேளை மூணாக இருந்துச்சுன்னா மூணு எங்கே? மூணு 3. வந்துட்டான்டா.